ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசணும்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கலாம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒவ்வொரு சென்டென்ஸுமே நம்ம டே டு டே லைஃப்பில் டெய்லியுமே பயன்படுத்தக்கூடியதான சென்டென்ஸ். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் கற்றுக்கோங்க. மற்றவங்க கூட நீங்கள் பேசும்பொழுது இங்கிலீஷில் பேச ட்ரை பண்ணுங்கள். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏதேனும் யோசனை உள்ளதா? உங்களுக்கு ஏதேனும் யோசனை உள்ளதா? இது நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, டு யூ ஹாவ் எனி ஐடியா? டு யூ ஹாவ் எனி ஐடியா? உங்களுக்கு ஏதேனும் யோசனை உள்ளதா? நெக்ஸ்ட் ஒன், நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ எம் வெரி டயர்ட் டுடே. ஐ எம் வெரி டயர்ட் டுடே. நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ லைக் திஸ் வெரி மச். ஐ லைக் திஸ் வெரி மச். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு புத்தி இல்லையா? உனக்கு புத்தி இல்லையா? இதை நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா, டோன்ட் யூ ஹாவ் சென்ஸ்? டோன்ட் யூ ஹாவ் சென்ஸ்? உனக்கு புத்தி இல்லையா? நெக்ஸ்ட் ஒன், யாருடன் வந்தாய்? யாருடன் வந்தாய்? இதை நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, வித் ஹூம் டிட் யூ கம்? வித் ஹூம் டிட் யூ கம்? யாருடன் வந்தாய்? நெக்ஸ்ட் ஒன், அவர் அறையில் இருக்கிறார். அவர் அறையில் இருக்கிறார். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, he is in the room. he is in the room. அவர் அறையில் இருக்கிறார். நெக்ஸ்ட் ஒன், நான் அவனிடம் பேசலாமா? நான் அவனிடம் பேசலாமா? இதை நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, கேன் ஐ டாக் டு ஹிம்? கேன் ஐ டாக் டு ஹிம்? நான் அவனிடம் பேசலாமா? நெக்ஸ்ட் ஒன், சத்தம் போடாதே. சத்தம் போடாதே. இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, டோன்ட் மேக் நாய்ஸ். டோன்ட் மேக் நாய்ஸ். சத்தம் போடாதே. நெக்ஸ்ட் ஒன், நான் அவரை சந்திக்க வேண்டும். நான் அவரை சந்திக்க வேண்டும். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ ஹாவ் டு மீட் ஹிம். ஐ ஹாவ் டு மீட் ஹிம். நான் அவரை சந்திக்க வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், நான் இது போன்ற விஷயங்களை வெறுக்கிறேன். நான் இது போன்ற விஷயங்களை வெறுக்கிறேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ ஹேட் சச் திங்ஸ். ஐ ஹேட் சச் திங்ஸ். நான் இது போன்ற விஷயங்களை வெறுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும்? நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும்? இதை நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஹவு மே ஐ ஹெல்ப் யூ? ஹவு மே ஐ ஹெல்ப் யூ? நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும்? நெக்ஸ்ட் ஒன், ஏன் என்னை அழைத்தாய்? ஏன் என்னை அழைத்தாய்? இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, why did you call me? why did you call me? ஏன் என்னை அழைத்தாய்? நெக்ஸ்ட் ஒன், நான் இன்று விடுப்பில் இருக்கிறேன். நான் இன்று விடுப்பில் இருக்கிறேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ எம் ஆன் லீவ் டுடே. ஐ எம் ஆன் லீவ் டுடே. நான் இன்று விடுப்பில் இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், இந்த இடம் அழுக்காக உள்ளது. இந்த இடம் அழுக்காக உள்ளது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, திஸ் பிளேஸ் இஸ் டர்ட்டி. திஸ் பிளேஸ் இஸ் டர்ட்டி. இந்த இடம் அழுக்காக உள்ளது. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் அங்கு சென்றிருக்கிறீர்களா? நீங்கள் அங்கு சென்றிருக்கிறீர்களா? இதை நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஹவ் யூ பீன் தர்? ஹவ் யூ பீன் தர்? நீங்கள் அங்கு சென்றிருக்கிறீர்களா? நெக்ஸ்ட் ஒன், நான் இதை எடுக்க வேண்டும். நான் இதை எடுக்க வேண்டும். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ ஹாவ் டு டேக் திஸ். ஐ ஹாவ் டு டேக் திஸ். நான் இதை எடுக்க வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், அவள் நன்றாக பாடுவாள். அவள் நன்றாக பாடுவாள். இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஷீ சிங்ஸ் வெரி வெல். ஷீ சிங்ஸ் வெரி வெல். அவள் நன்றாக பாடுவாள். நெக்ஸ்ட் ஒன்,
எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார் பாருங்கள். எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார் பாருங்கள். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, லுக் ஹவ் ஹாப்பி ஹீ இஸ். லுக் ஹவ் ஹாப்பி ஹீ இஸ். எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க். ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க். எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, he become very happy. he become very happy. அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். நெக்ஸ்ட் ஒன், அவன் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறான். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, he is still sleeping. he is still sleeping. அவன் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறான். நெக்ஸ்ட் ஒன், உங்கள் மொபைல் எங்கே? உங்கள் மொபைல் எங்கே? இதை நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, வேர் இஸ் யுவர் மொபைல்? வேர் இஸ் யுவர் மொபைல்? உங்கள் மொபைல் எங்கே? நெக்ஸ்ட் ஒன், என்னிடம் பணம் இல்லை. என்னிடம் பணம் இல்லை. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ டோன்ட் ஹாவ் மனி. ஐ டோன்ட் ஹாவ் மனி. என்னிடம் பணம் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், இது யார் பேசுவது? இது யார் பேசுவது? இதை நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஹூ இஸ் திஸ் ஸ்பீக்கிங்? ஹூ இஸ் திஸ் ஸ்பீக்கிங்? இது யார் பேசுவது? நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் அவரை சரிபார்க்க முடியுமா? நீங்கள் அவரை சரிபார்க்க முடியுமா? இதை நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, கேன் யூ செக் ஆன் ஹிம்? கேன் யூ செக் ஆன் ஹிம்? நீங்கள் அவரை சரிபார்க்க முடியுமா? நெக்ஸ்ட் ஒன், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள். எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள். இதை நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, கிவ் மீ சம் டைம். கிவ் மீ சம் டைம். எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள். நெக்ஸ்ட் ஒன், அறையை சுத்தம் செய். அறையை சுத்தம் செய். இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, க்ளீன் த ரூம். க்ளீன் த ரூம். அறையை சுத்தம் செய். நெக்ஸ்ட் ஒன், மறக்காதே. மறக்காதே. டோன்ட் ஃபர்கெட். டோன்ட் ஃபர்கெட். மறக்காதே. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் இப்போது போகலாம். நீங்கள் இப்போது போகலாம். இதை நாம் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, யூ கேன் கோ நவ். யூ கேன் கோ நவ். நீங்கள் இப்பொழுது போகலாம். நெக்ஸ்ட் ஒன், மழை பெய்கிறது. மழை பெய்கிறது. இட்ஸ் ரெய்னிங். இட்ஸ் ரெய்னிங். மழை பெய்கிறது. நெக்ஸ்ட் ஒன், கத்தாதே. கத்தாதே. டோன்ட் ஷவுட். டோன்ட் ஷவுட். கத்தாதே. நெக்ஸ்ட் ஒன், அவர் எனக்கு உதவினார். அவர் எனக்கு உதவினார். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, he helped me. he helped me. அவர் எனக்கு உதவினார். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு பசிக்கிறது. எனக்கு பசிக்கிறது. I am hungry. I am hungry. நெக்ஸ்ட் ஒன், அங்கே பார். அங்கே பார். look there. look there. நெக்ஸ்ட் ஒன், அமைதியாயிரு. அமைதியாயிரு. keep quiet. keep quiet. நெக்ஸ்ட் ஒன், என்னை விடுங்கள். என்னை விடுங்கள். let me go. let me go. என்னை விடுங்கள். நெக்ஸ்ட் ஒன், மீண்டும் முயற்சி செய். மீண்டும் முயற்சி செய். try again. try again. மீண்டும் முயற்சி செய். நெக்ஸ்ட் ஒன், என்னிடம் கொடு. என்னிடம் கொடு. give me. give me. என்னிடம் கொடு. நெக்ஸ்ட் ஒன், என் வேலையை செய்ய விடுங்கள். என் வேலையை செய்ய விடுங்கள். let me do my work. let me do my work. என் வேலையை செய்ய விடுங்கள். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு என்ன வேண்டும். உனக்கு என்ன வேண்டும். what do you want. what do you want. நெக்ஸ்ட் ஒன், உணவு எப்படி இருக்கிறது. உணவு எப்படி இருக்கிறது. how is the food. how is the food. உணவு எப்படி இருக்கிறது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசணும்னு சொல்லி நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாகவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.